ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம 6th ஓல்டு புக்கோட பண்டைய தமிழகம் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இமயம் முதல் குமரி வரை, அதாவது இமயமலை முதல் குமரி வரை பரவியுள்ள இந்திய நாட்டை போற்றி பழம்பெரும் நாடு எங்கள் பாரத தேசமடி பாப்பா என்று பாடுவர். அதில் விந்திய மலைக்கு தெற்கில் உள்ள பகுதி உலகிலேயே மிக தொன்மையானது என்று வரலாற்று அறிஞர் கூறுவர். இந்த நாட்டில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு ஆகிய மொழிகளை பேசும் மக்கள் வாழும் மாநிலங்கள் உள்ளன. அவற்றுள் திருப்பதி மலைக்கு தெற்கில் வாழும் மக்கள் பேசும் மொழி தமிழ். இதனை திருப்பதி மலைக்கு தெற்கில் வாழும் மக்கள் பேசும் மொழி தமிழ். இதனை வடவேங்கடம் தென்குமரி ஆயிழை தமிழ் கூறும் நல்லுலகம் என நன்னூல் இயற்றிய பவனந்தி முனிவர் குறிப்பிட்டு இதை கூறியிருக்காரு. நன்னூலை இயற்றிய பவனந்தி முனிவர். ஆங்கிலேயர் ஆட்சியில் தென்னாட்டின் பெரும்பகுதி சென்னை மாகாணம் என அழைக்கப்பட்டது. நாடு சுதந்திரம் பெற்ற பின் தமிழ் மொழி பேசப்படும் மாநிலம் தனியாக பிரிக்கப்பட்டது. அதற்கு 1967ஆம் ஆண்டில் முதலமைச்சராக அமர்ந்த அறிஞர் அண்ணா அவர்களால் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டப்பட்டது. நம் பேசும் மொழியை செந்தமிழ், பைந்தமிழ், முத்தமிழ் என்றெல்லாம் குறிப்பிடுவர். இனிதே தமிழ் பேசப்படும் தமிழ்நாட்டை பாராட்டி செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையார் நாடு என்ற பேச்சினிலே புது சக்தி பிறக்குது மூச்சினிலே, புது இல்லை ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று தேசிய கவி சுப்பிரமணிய பாரதியார் பாடியுள்ளார். நமது தமிழ்நாடு மூவேந்தர் எனப்பட்ட சேர, சோழ, பாண்டியர் மரபு வழியினரான மாமன்னர்களால் பண்டைய காலம் முதல் ஆளப்பட்டு வந்தது. தென்னாட்டின் தென்பகுதியை பாண்டியர்களும், மேற்கு பகுதியை சேரர்களும், வடக்கு கிழக்கு பகுதியை சோழர்களும் ஆண்டு வந்தனர். வரலாற்றுக்கு முற்பட்ட தமிழகம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். வரலாற்று காலத்திற்கு முன்னர் குமரி முனைக்கு தெற்கே உள்ள இந்து மாக்கடல் பகுதி ஒரு பெரிய நிலப்பரப்பாக இருந்தது. அதை குமரி கண்டம் என்பர் புலவர். தென்னாட்டை போன்று 8-10 மடங்கு பெரிய அந்நிலப்பரப்பில் பக்ருலி ஆறு ஓடியது. பன்மலை அடுக்கம் நீண்டிருந்தது. மலைவளம் பெருகி பெருங்காடுகள் வளர்ந்து மக்கள் நாகரிகமும் சிறந்து நல்லதோர் அரசும் நடைபெற்றிருக்க வேண்டும் என்பர். அதுவே பண்டைய அரசான பாண்டியர் அரசாக இருத்தல் கூடும். 3 சங்கங்களை பற்றி பார்க்கலாம். அக்காலத்தில் பாண்டியர் தலைநகர் தென்மதுரை. அங்கு தமிழ் வளர்த்த தலைச்சங்கம் கூடியது என்று கூறப்படுகிறது. பின்னர் நிகழ்ந்த கடற்கோளால், அதாவது சுனாமி தான் கடற்கோள முடியுங்கிறோம், தென்மதுரை உள்ளிட்ட பெருநிலப்பகுதி கடலில் மூழ்கியதால் நீரில் மூழ்காத நிலப்பரப்பில் கபாடபுரத்தை தலைநகராக கொண்டு பாண்டிய அரசு நடைபெற்றதா சொல்லுறாங்க. அந்நகரில் தமிழ் வளர்த்த புலவர்கள் கூடும் இடைச்சங்கம் நடைபெற்றது. அந்த தலைநகரும் பின்னர் கடற்கோளுக்கு இரையானது. அதுவும் சுனாமியால் பாதிப்படைந்தது. அதன் பின்னர் பாண்டியர் இன்றைய மதுரை மாநகரை தலைநகராக கொண்டு ஆட்சி நடத்தினர். மதுரையில் மூதூரில் தமிழ் வளர்த்த புலவர்களின் கடைச்சங்கம் நடைபெற்றது. மதுரையில் மூதூரில். இங்கு பாண்டிய மன்னர் தலைமையில் புலவர்கள் கூடி தமிழ் ஆய்வு நடத்திய சிறப்பால் இந்நகர் கூடல் என்றும் பெயர் பெறுவதாயிற்று. தமிழ் மொழியின் வளத்தை பெருக்கும் இலக்கியம் வளர்த்த முதல் இடை கடைச்சங்கங்கள் 3ம் தலைமுறையாக பாண்டியர் தலைமையில் நடைபெற்றது என்பர். அத்தகு சங்கங்கள் நீண்ட நெடுங்காலம் நடைபெற்றிருக்கலாம் எனவும் கூறுவர். இந்த லெமூரிய கண்டம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கடற்கோளால் மூழ்கி போன குமரி கண்டத்தில் தான் பல்லுயிர்களும் பெருகுவதற்கேற்ற தட்பவெப்ப சூழல் நிலவியது. அதனால் பரிணாம வளர்ச்சி முறையில் அங்குதான் முதல் மனிதன் தோன்றியிருக்க வேண்டும். அந்த மாந்தர் பேசிய முதல் மொழியே தமிழின் மூல மொழியாகும். அந்த இனமே தமிழில் இனமாக உருகொண்ட தொன்மக்கள் ஆவர் என ஆய்வாளர் தெரிவிக்கின்றனர். அந்த பெருநிலத்தின் ஒரு பகுதியான தென்னாட்டில் வாழ்வோர் அந்த குமரிகண்ட மாந்தர் வழிவந்த இனத்தாராக இருக்க வேண்டும் என்று அறிஞர்கள் கூறுகின்றனர். இதற்கு மாறாக குமரிகண்டத்தில் முன்னதாக அப்பகுதியை உள்ளடக்கிய ஒரு பெருங்கண்டம் ஆப்பிரிக்காவையும் ஆஸ்திரேலியாவையும் இணைக்குமாறு நிலவியதென்றும், அந்த கண்டத்தில் வாழ்ந்த லெமூர் என்னும் குரங்கின் பெயரால் அக்கண்டம் லெமூரியா என பெயர் பெற்றது என்றும், அங்கு தோன்றிய மனித குரங்கே முதல் மனிதன் பிறக்க காரணம் என்றும் கருதுகின்ற ஆய்வாளரும் உள்ளனர். எவ்வாறாயினும் முதல்
மனித இனம் குமரிக்கு தெற்கே இருந்த கண்டத்தில்தான் தோன்றியது. அவ்வின மாந்தர் பேசிய மொழியின் மூலமே தொல்தமிழ். அவர் தம் வழிவந்த மரபினர் வாழும் நிலமே தமிழ்நாடு என முடிவு செய்யலாம். இதில் வரலாற்று காலத்துக்கு போகலாம். தமிழ்நாட்டை குறித்து அறிய கூடிய வரலாற்று காலம் தமிழ்நாட்டை குறித்து அறியக்கூடிய வரலாற்று காலம் சங்க காலத்தில் தொடங்குகிறது. சங்ககாலம் என்பது கடைச்சங்க காலத்தில் புலவர்கள் அவ்வப்போது கூடி தமிழ் ஆய்வு செய்த காலமாகும். திமு அப்படின்னா திருவள்ளுவர் ஆண்டுன்னு படிச்சிருப்போம். திருவள்ளுவர் பிறப்பதற்கு முன் ஆண்டு 200 முதல் கிபி திருவள்ளுவர் பிறந்து 200 to 400 ஆண்டு காலமாகும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வரலாற்று காலம் அப்படிங்கிறது. அது திமு 300 முதல் கிபி 300 வரை என்றும் கொள்வோரும் உண்டு. திமுனா திருவள்ளுவர் பிறப்பாண்டான திமு ஆண்டை மையமாக கொண்டு கணக்கிடுவது. இதுதான். தற்காலத்தில் சங்க இலக்கியம் என கிடைத்துள்ள நூல்கள் 8 தொகையும் 10 பாட்டும் ஆகும். அவற்றில் உள்ள செயல்களை கபிலர், பரணர், ஔவையார், நக்கீரர் முதலான பல நூறு புலவர்கள் இயற்றியுள்ளனர். அவற்றின் மூலம் தமிழ் மக்களின் பண்பாடும் நாகரிகம், பழக்க வழக்கம், ஆட்சி முறை முதலியவற்றை நாம் அறிந்து கொள்ளலாம். கடைச்சங்க காலத்திற்கு முன்னரே தமிழின் பெருமைக்கு அடையாளமாக அரும்பெரும் இலக்கணமான தொல்காப்பியம் தோன்றியது. அதனால் அதற்கும் பல்லாயிரம் ஆண்டுக்கு முன்னரே தமிழ் இலக்கியம் மலர்ந்திருக்க வேண்டும் என்பர். சங்க காலத்திலேயே அனைத்து சமயத்தாரும் வியந்து போற்றும் திருக்குறள் தோன்றியிருக்கிறது என்பது தமிழுக்கு தனி பெருமையாகும். நமது தாய்மொழி தமிழ் இலக்கண வரம்பு கொண்டு வளர்ந்த தன்மையால் செந்தமிழ் என்றும் வழங்கப்பட்டது. பிற மொழிகளின் துணையின்றியே தமிழ் வளரும் திறன் பெற்றிருப்பதால் தமிழ் மொழியை உயர்தனி செம்மொழி என அறிஞர்கள் குறிப்பிடுவர். அடுத்ததா 3 பக்கங்களிலும் கடலால் சூழப்பட்ட தென்னகத்தில் வாழ்ந்த தமிழர்கள் சங்க காலத்திற்கு முன்னிருந்தே திரைக்கடலோடியும் திரவியம் தேடு என்பதற்கேற்ப கடல் வாணிபத்தில் சிறந்திருந்தனர். நாவாய், களம், கப்பல், தோணி, ஓடம், படகு, தெப்பம், கட்டுமரம் முதலான ஏராளமான சொற்கள் கடலில் செல்லும் களங்களை சுட்டும் பெயராக உள்ளது. இதனால் கடற்பயணத்தில் தமிழர்கள் கொண்டிருந்த ஈடுபாட்டை நாம் அறியலாம். அக்காலத்தில் புகார் என்னும் காவிரி பூம்பட்டினம், கொர்க்கை, முசிறி, வஞ்சி முதலான பல துறைமுகங்கள் இருந்தன. மேற்கிலும் கிழக்கிலும் இருந்த எகிப்து, யவனம், ரோம், சீனம் முதலான பல நாடுகளுடன் பண்டமாற்று வணிகம் செய்து வந்தது தமிழ்நாடு. வடபுலத்தில் அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட சிந்துவெளியின் மொகஞ்சதாரோ, ஹரப்பா நாகரிகத்திற்கு உதாரணங்களாகும். அங்கு கண்டெடுக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான பொருட்களை ஆய்வு செய்யும்போது அவை 4-5 ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழர்களுக்கும் சிந்துவெளி மக்களுக்கும் உள்ள தொடர்பை உறுதி செய்கின்றது. எனவே பழந்தமிழர் அக்காலத்தில் தென்னாட்டிலே மட்டுமின்றி வடநாட்டிலும் பரவலாக வாழ்ந்துள்ளனர் என்பது உறுதியாகியுள்ளது. அடுத்தது சங்க காலத்தில் தமிழ் புலவர் நிலத்தை 5 இயற்கை பிரிவாக பிரித்து வழங்கினர். மலைகளும் அது சார்ந்த நிலமும் குறிஞ்சி எனப்பட்டது. காடுகளும் அது சார்ந்த நிலமும் முல்லை எனப்பட்டது. கடலும் கடல் சார்ந்த நிலமும் நெய்தல் எனப்பட்டது. நீர்வளத்துடன் வயல் சூழ்ந்த பகுதி மருதம் எனப்பட்டது. கடும் வறட்சிக்கு உள்ளாகி திரிந்த நிலத்தை நாம் பாலை என்று வழங்கினார். அந்தந்த நிலத்தில் வாழ்ந்த மக்கள் அந்தந்த நிலத்தில் செய்யக்கூடிய தொழிலை செய்தனர். அக்காலத்தில் வாழ்ந்த மன்னர்கள் குடிமக்களை காப்பதை தம் உயிரினும் மேலான கடமையாக கொண்டிருந்தனர். அவர்கள் இன்றியும் நாட்டின் பல குறுநில மன்னர்களும் வள்ளல்களும் சிறு பகுதிகளை ஆண்டிருந்தனர். புலவர்களும் இசைவாணரும் பாணரும் கூத்தரும் விரலியரும் வணிகரும் பல்வேறு தொழில் செய்வோரும் ஆயர், உழவர், பரதவர் எனப்பட்ட பலரும் வாழ்க்கையை நடத்தும் சூழலை பெற்றிருந்தனர். குறிப்பாக உழவு தொழில் உலகோருக்கு உணவளிக்கும் உயர்ந்த தொழிலாக மதிக்கப்பட்டது. அதற்கு அடுத்த நிலையில் மனிதனின் மானம் காக்கும் துணித்தரும் நெசவு தொழில் மதிக்கப்பட்டது. மூவேந்தரில் சேரரை பற்றி பார்க்கலாம். சேரர் ஆட்சி பகுதி தற்போதைய கேரளமும் வடமேற்கு தமிழகமாக இருந்தது. சேரர் மரபில் வந்தவருள் இமயவர்மன், நெடுஞ்சேரலாதன், சிலம்பு, புகழ், சேரன், செங்குட்டுவன் முதலானோர் புகழ் ஓங்கியவர்கள். அவ்விருவருமே வடக்கில் இமயம் வரை சென்று வெற்றி கொடி நாட்டியவர்கள் என்று கூறப்படுகிறது. யாராரு? இமயவர்மன், நெடுஞ்சேரலாதனும்
புகழ்சேரன் செங்குட்டுவனம். சேரர்களின் தலைநகர் வஞ்சி, இது தற்போது கரூர் என்று அழைக்கப்படுகிறது. துறைமுகம் தொண்டி மற்றும் முசிறி, இது சின்னமாக விற்கொடியும் வழங்கின. சின்னமாக விற்கொடி வில்லு, அதான் வில் கொடி விளங்கின. அடுத்தது சோழர்களின் ஆட்சி பகுதி திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம் மற்றும் தென்னார்காட்டின் சில பகுதிகள் உள்ளடங்கியிருந்தன. சோழ மரபில் வந்தவர்களுள் கரிகால சோழன், கிள்ளி வளவன் ஆகியோர் புகழ்மிக்கவர்கள். 2000 ஆண்டுக்கு முற்பட்ட சோழ மன்னன் கரிகாலன். அவன் தனது ஆட்சி காலத்தில் ஈழத்தை வென்று அந்நாட்டவரை கைதிகளாக கொண்டு காவிரியின் குறுக்கே கல்லணையை கட்டினார். அது இன்றும் பயன்பாட்டில் உள்ளது. எனவே அவர் கரிகால் பெருவளத்தான் என்று போற்றப்படுகிறார். சோழர்களோட தலைநகரம் உறையூர். துறைமுகம் காவிரி பூம்பட்டினம். சின்னமாக புலிகொடி விளங்கியிருக்கு. இடைக்காலத்தில் வாழ்ந்த ராஜராஜ சோழன், ராசேந்திர சோழன் ஆகியோர் பெரும் புகழ் பெற்றவர்கள் ஆவர். அவர்கள் வடபுலத்தை மட்டுமின்றி ஜாவகம், கடாரம் முதலான கீழ்திசை நாடுகளையும் வென்றதாக வரலாறு கூறுகிறது. பாண்டியர்களை பற்றி பார்க்கலாம். பாண்டியர்களின் ஆட்சி பகுதி கன்னியாகுமரி முதல் மதுரை வரை பரவியிருந்தது. பாண்டிய மரபில் வந்த மன்னர்களுள் பீடும் பெருமையும் வாய்ந்தவர்கள் சிலர். அவர்களுள் பாண்டியன் முடத்திருமாறனும் தன் மீது போர் தொடுத்த 7 குறுநில மன்னர்களை ஒரு சேர வென்ற தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனும் சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்ற பெருமைக்குரியவனும் யானோ அரசன் யானோ கல்வன் என்று கூறி வளைந்த தன் செங்கோலை நிமிர்த்துமாறு தன் உயிர் நீத்தவனுமான பாண்டிய நெடுஞ்செழியனும் குறிப்பிடத்தக்கவர்கள். பாண்டியர்களோட தலைநகரம் எதுன்னு அப்படின்னா மதுரை. அவர்களோட துறைமுகம் எதுன்னா கொர்க்கை, தூத்துக்குடியில் இருக்க கொர்க்கை. சின்னமாக மீன்கொடி விளங்கியிருக்கு. குறுநில மன்னர்களாக விளங்கிய கடையெழு வள்ளல்களான பாரி, ஓரி, ஆய், எழினி, நல்லி, மலையன், பேகன் ஆகியோர் புகழ்பெற்றவர்கள் ஆவர். மக்களோட வாழ்க்கையை பற்றி பார்க்கலாம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் என்று குரல்மொழிக்கேற்ப வேறுபாடற்ற சமுதாயம் நிலவியது. அவரவர் செய்யும் தொழிலின் காரணமாக வேறுபாடு தோன்றியது. குலங்கள் பல தோன்றின. அவர்தம் நடைமுறை வாழ்வில் ஏற்றத்தாழ்வுகளும் இருந்தன. ஆயினும் வருணாசிரம அடிப்படையில் பிறப்பினாலேயே வேற்றுமை பாராட்டும் நிலை அக்காலத்தில் இடம்பெறவில்லை எனலாம். தீண்டாமை நடைமுறையில் பின்பற்றப்பட்டதாக கருத சிறிதும் இடமில்லை. காலப்போக்கில் தமிழ் மக்களிடம் திணிக்கப்பட்டதொரு வழக்கமே சாதி வழிபட்ட உயர்வும் தாழ்வும் தீண்டாமை இழிவும் ஆகும். சங்ககால சமுதாயத்தில் பெண்கள் உரிமை கொண்டவராக இருந்ததால் காதல் அடிப்படையில் மன வாழ்க்கை அமைந்தது. காதலர் இருவர் கருத்தொருமித்து இல்லறத்தில் ஈடுபட்டதை பெற்றோரும் ஏற்றனர். புரோகிதர்கள் நடத்தும் சடங்குகளும் வேள்வித்தி வளர்த்தலும் வடமொழி மந்திரமும் இடம்பெறவில்லை. அக்காலத்தில் மகளிரும் உரிமையுள்ள வாழ்வு நடத்தும் வாய்ப்பு இருந்தது. அன்பினாலோ காதல் பிணைப்பினாலோ ஒருவருடன் ஒருவர் இணங்கி போயினர். ஆனால் வைதீக முறையில் பின்பற்றப்பட்டதைப் போல் மகளிர் தகுதியற்றவர்கள் எனும் நோக்கத்தில் அவர்கள் உரிமை மறுக்கப்பட்டவர்களாக இல்லை எனலாம். திருக்கோவில் கட்டும் முறை வளராத அக்காலத்தில் சங்ககால மக்கள் போரில் ஈடுபட்டு வீரமரணம் அடைந்தோரின் நடுக்கல்லையும் தமது முன்னோர்களையுமே வழிபட்டு வந்தனர். கோயில்கள் கட்டப்படாத அந்த காலத்தில் அறுவடை விழா, பொங்கல் விழா, இளவேனில் பருவ விழா போன்ற விழாக்களை மக்கள் கொண்டாடினர். தலைநகரில் இந்திர விழாவும் கொண்டாடப்பட்டது. பிற்காலத்தில் புராணங்களின் வழியாக பரவிய பல பண்டிகைகள் அக்கால மக்கள் அறிந்திருக்கவில்லை. இது ரொம்ப முக்கியம். அது உலகிலேயே தொன்மையானதென வரலாற்று அறிஞர்கள் கூறப்படுவது எது அப்படின்னா விந்திய மலைக்கு தெற்கில் உள்ள பகுதி. இந்திய மலைக்கு தெற்கில் உள்ள பகுதி. அடுத்தா குமரி முனைக்கு தெற்கே அமைந்திருந்த பெரும் நிலப்பரப்பை குமரிகண்டம் அப்படின்னு சொல்லுவோம். மனித இனம் முதலில் தோன்றியதாக கருதப்படும் இடம் எது அப்படின்னா லெமூரியா. திருவள்ளுவர் பிறந்த ஆண்டாக தமிழறிஞர்கள் கருதும் ஆண்டு எதுனா கிமு 31. இடைச்சங்கம் நடைபெற்ற நகரம் கபாடபுரம். அடுத்தது பொறுத்துக்க பாருங்க. தொல்காப்பியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நடுகளை பற்றி சொல்வது தொல்காப்பியம். முல்லை காடும் காடு சார்ந்த இடமும். பாண்டிய நெடுஞ்செழியன் யானோ அரசன் யானோ கல்வன் அப்படின்னு சொல்லுவார். வீரமரணம் நடுகள் நடுவாங்க. அடுத்தது தொல்காப்பியம் கடைச்சங்கத்திற்கு முற்பட்ட காலம்.
குறிஞ்சி வந்து மலையும் மலை சார்ந்த இடமும், நெய்தல் வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.